இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பலாக்காய் டிக்கா. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பலா பிஞ்சு 250 கிராம், தயிர் அரை கப், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கடுகு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுப்பை ஆன் பண்ணி நம்ம சூடு பண்ணிருக்கோம். இதுல கடுகு எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா புகை வர அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் அது சூடு ஆகட்டும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மேரினேட் பண்றதுக்கான பவுல் ரெடியா இருக்கு. இதுல தயிர் 1 கப் தயிர் ஆட் பண்றோம். காரத்துக்கான சில்லி பவுடர், மிளகா பொடி காரத்துக்கு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே ஜீரகப்பொடி, இப்ப கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், இதுலயே கஸ்தூரி மேத்தி நல்லா கிரஷ் பண்ணிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. பலாக்காயை நான் வேக வச்சுதான் வச்சிருக்கோம். ஸோ அதனால இதுல நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறதுனால இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இப்ப கடுகு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இது மாதிரி புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தா தெரியும். இந்த மேரினேஷன்ல இந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தந்தூர் மசாலா ரெடி பண்ணிருக்கோம். இதுல நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க பலாக்கா, இந்த மாதிரி பலாக்காயை நல்லா கிளீன் பண்ணிட்டு இதுல ஜஸ்ட் ஒரு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு இதுல வேக வச்சிருக்கோம். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா இருந்தாதான் அந்த டிக்காக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது நல்ல ஒரு சிக்கன் பீசஸ் மாதிரி இருக்கு. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சம்டைம்ஸ் வெஜிடேரியன் சாப்பிடும் போது அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மீட்டுக்கு பதிலா நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பீசஸா இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம என்ன மசாலா சேர்த்துருக்கோமோ அது அப்படியே நம்ம என்ன காய் போட்டாலும் அதுல நல்லா நமக்கு அது சிக்கனா இருந்தாலும் சரி, பன்னீரா இருந்தாலும் சரி, அதை நல்லா அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரியே இந்த பலாக்காயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன மசாலா சேர்க்கிறோமோ அது அப்படியே நல்லா இழுத்துக்கும். ஸோ இந்த மசாலா இப்ப நல்லா ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட மேரினேஷன் பண்ண நம்மளுடைய பலாக்கா ரெடியா இருக்கு. எண்ணெயும் ஒரு பக்கம் நம்ம கொஞ்சமா விட்டு காய வச்சிருக்கோம். இதுல இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸா எடுத்து நம்ம இதுல வச்சிடலாம். தனித்தனியா வச்சாதான் நமக்கு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு மீட் மாதிரியே இருக்கும். நல்லா சிக்கன் மாதிரியே, நீங்க மட்டன் மாதிரி, இந்த மாதிரி எதுக்குனாலுமே இது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பலாக்காயெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீசனல் ஒரு காய் தான். இது நமக்கு ஒரு சில சீசன்ல, அதுவும் சம்மர் மாதிரியான டைம்லலாம் நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி பலா பிஞ்சு. ஸோ அந்த டைம்லலாம் இது வாங்கி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல இந்த மாதிரி டிக்கான் மட்டும் இல்லாம இதுல நிறைய பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. சாலட்ஸ் பண்றாங்க. பலாக்கா பிரியாணி இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் வெஜிடேரியனுக்கு பாத்தீங்கன்னா இந்த பலாக்கா பிரியாணி பண்றது யூஸ்வலா ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி பலாக்காயில நீங்க நிறைய ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப
நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு. இதுல வந்து நல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி வயிற்றுக்கு. ஸோ இது மாதிரி பலாக்காயை நம்ம அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டரா சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ரெசிபி இது வெஜிடேரியன்ஸ்க்கு. பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இந்த டிக்காஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் ஃபுல்லாவே மாறிடுச்சு. நமக்கு ஏற்கனவே இது வந்து நல்லா வெந்த ஒரு பலாக்காய் தான், அதனால நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பலாக்கா டிக்கா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கமகமன்னு தந்தூர் ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக இப்போ சூடாக இருக்கும் போதே இதில் கொஞ்சம் சாட் மசாலா மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போதே போட்டோம்னா அது நல்லா நமக்கு வந்து டக்குன்னு ஸ்டிக் ஆகிடும். இந்த ஃப்ளேவரும் உள்ள நமக்கு நல்லா உள்ள அப்சர்வ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பலாக்கா டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சீசனல் இன்கிரீடியன்ட் தான். இது நமக்கு வந்து ஒரு சில நேரங்களில் தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போது இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க.